ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டிங்கோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நாள் வந்தாச்சு. அதாவது கோட் மூவி ரிலீஸ் டேட். எஸ், இன்னும் ஒன் டே தான் இருக்குது. நம்ம எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அண்ட் எதுக்காக கோட் மூவிக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு டைரக்டர் வெங்கட் பிரபு அண்ட் விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ல வர்ற மூவி. நமக்கு தெரியும் வெங்கட் பிரபு சார் வந்துட்டு அஜித் சாருக்குலாம் வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு மங்காத்தா. அண்ட் அதுக்கப்புறம் மாநாடு, இந்த மாதிரி வந்துட்டு அவர் நிறைய படங்கள் வந்துட்டு சூப்பரா வந்துட்டு கொடுத்தாரு நம்ம எல்லாருக்குமே. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ரீசன் இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா மல்டி கேஸ்டிங். ஆமா, இதுல வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச 90ஸ்ல இருக்க கேர்ள்ஸோட ஒரு ட்ரீம் ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்கிற பிரசாந்த் சார் வந்துட்டு இந்த மூவில இருக்காரு. அண்ட் அதே மாதிரி 80ஸ்ல இருந்தவங்களோட ஒரு 80s 90s அந்த டைம்ல இருந்த எல்லாருக்குமான ஒரு ஃபேவரட் ஹீரோ மோகன் சார், அவரோட என்ட்ரியும் இருக்கு இந்த மூவில. அண்ட் அது போக நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் நம்ம இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா சாரும் இந்த மூவில இருக்காரு. அண்ட் நாட் ஓன்லி ஆக்டிங், காமெடி எல்லாத்துலயும் கிங்கான ஜெயராம் சார் இருக்காரு. அண்ட் அஜ்மல், வைபவ், பிரேம்ஜி அண்ட் ஆக்ட்ரஸ்ல எல்லாம் யார் யாருன்னு பார்த்தா ஸ்னேகா மேம், லைலா மேம்னு அப்படியே ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த மூவில இருக்கு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்துட்டு கொடுக்குது இந்த மூவிக்கு. எல்லாரையும் வந்துட்டு ஒரே ஸ்கிரீன்ல ஒன்னா ஒரு இடத்துல நம்ம எல்லாம் மீட் பண்ண போறோம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம லியோல வந்துட்டு விஜய் சார் அண்ட் த்ரிஷா நம்மோட அதாவது காம்பினேஷன் பார்த்தோம் இல்லையா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அது ரொம்ப அழகாவே இருந்தது இல்லையா? அதே மாதிரி இப்பவும் நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்னேகா மேம் அண்ட் விஜய் சாரோட காம்பினேஷன்ஸ் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா மூவி ட்ரெய்லர் பார்க்கும் போது ஒரு சில சீன்ஸா இருக்கட்டும், அந்த லொகேஷன்ஸா இருக்கட்டும், டயலாக்ஸா இருக்கட்டும் ரிப்பீட்ல வருது. அதாவது விபி சாரோட ப்ரீவியஸ் மூவிஸ்ல இருந்து வருது. அதை பார்க்கும்போது ஒருவேளை இது லோகேஷ் ஓட சினிமா யூனிவர்ஸ் மாதிரி இது வந்துட்டு எல்சி மாதிரி இது ஏதாவது விபியோட யூனிவர்ஸா இருக்குமோ அப்படிலாம் வந்துட்டு நம்மள திங்க் பண்ண வைக்குது. பட் வெங்கட் பிரபு சாரும் உங்க டீமும் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு தெளிவாவே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நமக்குள்ள அந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. ஸோ அதுவும் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல ஒண்ணு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சாரோட ரோல்ஸ் இதுல வந்து டூயல் ரோல் மாதிரி காமிக்கிறாங்க. சில இடத்துல பார்க்கும்போது ஓ இந்த ஒருவேளை இன்னொரு ஏதாவது ஒரு ரோல் இருக்குமோ அவருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்டும் நமக்கு வருது. ஸோ இதுவும் ஒரு காரணம். அண்ட் இதெல்லாம் தாண்டி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் விஜய் சார் வந்துட்டு சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, நான் அரசியலுக்குள்ள போறதுனால இனிமேல் சினிமால நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்திருக்காரு. இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் ஃபேனா இருக்க நம்ம எல்லாருக்குமே இருக்கு. பட் அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறதுனால வந்துட்டு இது அவரோட லாஸ்ட் மூவியா இருக்குமோன்ற ஒரு பட்சத்துல வந்துட்டு இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப 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 அதிகமாவே இருக்குது. அண்ட் பட் இந்த மூவி வந்து இது வந்து லாஸ்ட் மூவியா இருக்கக்கூடாது அவருக்கு. அவர் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணணும். அரசியல் போனாலும் நமக்கு இளைய தளபதியை தான் ஃபர்ஸ்ட் தெரியும். அவர் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியல்வாதியா இனிமேல் நமக்கு பிடிக்கும். பட் இருந்தாலும் ஆல்வேஸ் அவர் வந்து நம்மளோட இளைய தளபதி. ஸோ அவரை வந்து நம்ம எப்பவுமே சினிமால பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நம்மளோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அவர் நிறைய படம் ஃபியூச்சர்ல நடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க. பை பாய்.